Tamil Bible Study. Praise the Lord. 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இது ராஜா அப்சலோமுக்கு போன அதிகாரத்தில் அப்சலோமுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. தாவீதினுடைய அந்த விருப்பம், அவனை காப்பாற்ற நினைத்தான், ஆனால் அது நடக்கல. ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அப்படின்னா இவங்க கூட இருக்கிற ஜனங்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. ஒரு பெரிய சந்தோஷம், செலிப்ரேஷன் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்துக்குள் வந்தார்கள். எங்க காட்டுல யுத்தம் நடந்தது, முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, உள்ள இருந்ததானே அந்த பட்டணத்துக்குள்ளார வரும்பொழுது அப்படியே திருடன் மாதிரி எல்லாரும் வராங்க. ஒரு சந்தோஷமா செலிப்ரேஷன் காணப்படும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே என்று அலறி கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பக்கத்தினுடைய நியாயத்தை அவன் எடுத்து சொல்றான். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா, யாருக்காக அப்படின்னா ராஜாவுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் யுத்தம் பண்றாங்க. ரிஸ்க் எடுத்து தாவீதினுடைய பக்கம் நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது யாருமே உனக்கு வேணாம், எனக்கு அப்சலோம் தான் மெயின்ட்டு நீ இருக்கிறியே, அது எங்களெல்லாம் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு முன்பாக போய் நின்று அவர் பேசுகிறார். அப்ப இதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஏன் நீங்க தாவீதை நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க பார்த்தாதான் இது புரியும். அப்ப காட் இப்படிதான், நம்ம அவருக்கு சத்துருக்கள், அவருடைய பிள்ளைங்க தானே, நம்மளாம் அப்சலோம் ஓன் குமாரன் தானே. அப்ப அவன் அவ்வளவு பொல்லாதவனாய் காணப்பட்டு அவன் மனம் திரும்பாம இருந்த பொழுதும் கூட அப்சலோமுடைய அந்த மரணத்தை தாவீதால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுதான் நம்முடைய காடும். தன்னுடைய ஜனங்க மனம் திரும்பாம மறித்தாலும் கூட அவர் ஒரு தகப்பனாக பாத்தீங்கன்னா அதுல அவர் சந்தோஷப்படுகிறவரே, அவரே அந்த தண்டனையை கொடுத்தா கூட அதுக்காக அவர் சந்தோஷப்படுகிறவரே இல்லை. அப்ப தாவீதினுடைய இருதயம் பாத்தீங்கன்னா இப்படி கலங்கினது, தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியல. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்ப தாவீது தன்னுடைய ஜீவன் போயிருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்றான். போன அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அப்சலோம் மரித்ததுக்கு பதிலாக நான் செத்தேன் ஆகில். கடைசி வசனம் தான் சொல்லுகிறது, அப்சலோமே என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்ப அப்சலோமுக்கு பதிலாக நான் செத்திருந்தா பரவாயில்ல, சந்தோஷம் அப்படின்ட்டு தாவீது சொல்றான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை இறங்கி சரீரத்துல அவர் கொடுத்தார். இப்ப தாவீது அப்படி செத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறமா அப்சலோமை விட போறது கிடையாது. இவங்க எப்படியா இருந்தாலும் யோவாபை கொண்டுடுவான். ஆனால் பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளைக்காக இறங்கி தன்னுடைய ஜீவனை தந்தபடினாலே நம்முடைய ஆத்மா மீட்கப்படுகிறது. அது அந்த ஸ்பிரிச்சுவல் சைடை பார்த்தா மட்டும்தான் தாவீது ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்றதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண உலக மனுஷனாக யோவாப் என்ன பண்றான், இந்த காரியத்தை எடுத்து பேசுகிறான். அப்ப நீ உண்மை சிநேகிக்கிறவர்களை நீர் பகைக்கிறீர், உண்மை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கிறீர் அப்படின்ட்டு என்ன பண்றான், தாவீது கிட்ட அவனை கடிந்து கொள்ளுகிறான். 6வது வசனம், அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறேன். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே உம்முடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்முடைய தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையா இருக்கும் என்றான். அவன் பாத்தீங்கன்னா என்ன பேசணுமோ அதை போய் யோவாப் ராஜாட்ட பேசுறான். அப்போது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோ வெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலர்கள் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தாவீதுக்கு விரோதமாக இருந்த அந்த தேசத்தினுடைய எல்லா ஜனங்களும் தான் இஸ்ரவேலர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுது. தாவீது கூட இருந்ததான கூட்டம் மட்டும் தாவீதின் ஆட்கள். 9, இஸ்ரவேலருடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்களுக்குள்ள இப்ப என்ன பண்றாங்க,
வாக்குவாதம் உண்டாகி அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார், அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார், இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார், நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான், இப்பொழுதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்ப அப்சலோம் கூட சேர்ந்திருந்த அந்த கூட்டம் வந்து இப்ப வந்து திங்க் பண்றாங்க என்ன அப்படின்னா, தாவீதுல நம்மளை பெலிஸ்தர்லாம் காப்பாத்தினான், இப்போ வந்து நமக்கு மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்சலோமும் செத்து போயாச்சு, இப்போ நம்ம தாவீதை வந்து ராஜாவாக திரும்ப கொண்டு வராம என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளார பேசுறாங்கன்னா யாருன்னா இந்த கோத்திரத்தினுடைய தலைவர்கள் தான் மெயின். ஆக்சுவலா அவங்க சொன்னா அந்த கோத்திரம் வந்து கேட்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த மூப்பர்கள் வந்து கூடி சொல்லுகிறதான டிஸ்கஸ் பண்ணுகிறதான காரியம். இப்படி 11 வசனம், இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியால் இந்த நியூஸ் வந்து தாவீதுக்கு போயிடுச்சு. அப்ப தாவீது ராஜா என்ன பண்றாரு, தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன், நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள், ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். ராஜா வந்து யூதா கோத்திரத்துக்கு மூப்பர்களுக்கு ஆள் அனுப்பி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு முந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை ஞானமா ராஜா வந்து பேசுறார். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ. அமாசா யாரு ஞாபகம் இருக்கா? அமாசா யார்? ஆமா, அமாசா யாருன்னா அப்சலோம் கூட இருந்ததானே அந்த இராணுவ தளபதிய ஜெனரல். ஆனா இவன் யார் அப்படின்னு சொன்னா யோவாப் காணப்படுறான்ல, அதே மாதிரி செரியாவுடைய இன்னொரு சிஸ்டருடைய மகன் வந்து இந்த அமாசா. ஸோ அப்போ தாவீதுடைய இன்னொரு ஒரு சிஸ்டருடைய மகன் வந்து இந்த அமாசா. சரி, தாவீது சொல்றான், நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்ப இவ்வளவுதான் யோவாபு பண்ணியிருந்தாலும் தாவீதுக்கு விரோதமாக அவன் கட்டளையை மீறினதான அந்த காரியத்தை தாவீதால வந்து என்ன பண்ண முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல, அது ஏற்றுக்கொள்ளவும் படாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து ராஜா. இப்ப ராஜாவா இருக்கும் பொழுது இப்ப நீங்க யோவா பேசுனதெல்லாம் இந்த அதிகாரத்துல பாக்குறீங்க, எந்த அளவுக்கு தாவீதுக்கு முன்னாடி நின்று யோவா வந்து பேசுகிறான், தாவீதை வந்து இணங்க வைக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சனா, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா வந்து யோவாப் காணப்படுறான்றதெல்லாம் உண்மை. ஆனாலும் தாவீதுக்கு விரோதமாக செய்யப்பட்டதான அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மன்னிக்க படாததான ஒரு காரியமாய் காணப்படுது. இப்ப அமாசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜை வந்து தாவீது கொடுக்குறான், நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், தேவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீறி பண்ணிட்டு தப்பவே முடியாது. ஆமா, தேவனுடைய பாதத்துல விழாம தப்பவே முடியாது. என்னதான் உரிமை எடுத்து இப்படி ஆண்டவர் அப்படி ஆண்டவர் அப்படின்னு யோவாப் என்னென்னமோ பேசுறான். இப்படி வந்து ஆண்டவர்கிட்ட உரிமை பாராட்டுற நிறைய விஷயங்களை பேசினாலும் கூட ஆண்டவருக்கு விரோதமாக கட்டளை அறிந்த பின்பும், ஏன்னா தாவீதினுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோவாபுக்கு நன்றாக தெரியும் என்று பல இடத்துல நம்ம பார்த்துட்டோம். தாவீது வந்து எப்படி திங்க் பண்ணுவான், எப்படி இந்த காரியத்தை வந்து ஜட்ஜ் பண்ணுவான், என்ன செய்வான், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடயே இருக்கிறதான இந்த யோவாபுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் கூட தாவீதினுடைய அந்த விருப்பத்துக்கு மாறாக யோவாப் செயல்படுகிறதான இடங்களை நம்ம பார்த்தோம் அல்லவா? அப்படிதான் இந்த இடமும் பாருங்க. இன்னைக்கு வந்து நீ இந்த நியூஸை கொண்டு போட்டனா, ராஜா கிட்ட கொண்டு போனா, உனக்கு வந்து பார்த்தோன்னா தாவீது கண்களில் உனக்கு தயவு கிடைக்காது, அவனுக்கு இஷ்டம் இருக்காது, இன்னைக்கு போகாத நாளைக்கு போ அப்படின்னு அந்த ஆசாரியன்ட்ட சொல்ற அளவுக்கு இவனுக்கு வந்து தெரியும். அப்ப இன்னொரு ஆளை பிடிச்சி என்ன பண்றான், நீ போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்ட்டு யோவாப் அனுப்புறான். எதுக்கு சொல்ற அப்படின்னா, யோவாபுக்கு வந்து அவ்வளவு சரியாக தாவீதினுடைய அந்த திங்கிங்கை கணிக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். நாம வந்து இப்படி வந்து யோவாப் இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும், தேவன் வந்து ஒரு காரியத்தை எப்படி வந்து சிந்திக்கிறாரு, இதுல அவருடைய சிந்தை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா வேத வசனத்தின்படி தேவனுடைய
அந்த சிந்தையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியும். என்னுடைய இந்த காரியத்தில், என்னுடைய விஷயத்தில் தேவனுடைய சிந்தை விருப்பம் என்னவா இருக்கு? முடியாதா? முடிந்தும் நம்முடைய சிந்தை தான் நமக்கு பெருசா, எண்ணம் தான் பெருசா வந்து செயல்பட்டு அவைகளெல்லாம் வந்து மேற்கொள்ளுகிறதாக, தேவனுடைய சித்தத்தை மேற்கொண்டு காரியங்களை செய்கிறதாக இருக்கிறபடினால் தான் நிறைய வந்து பிரச்சனைகளே வருகிறது. 14 வசனம். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடு திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா யூதா ஜனங்க என்ன பண்ணாங்க? தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ணி கில்கால் மட்டும் வந்தார்கள். பகூரீம் ஊரானான பென்யமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். சீமையை உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். சீமையை வந்து அப்படி வந்து தாவீதை தூஷித்து கொண்டே வந்தவன். இனி வந்து அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? பட்டணத்தை விட்டு ஓடி போகிறதான இந்த தாவீது திரும்ப இனி ராஜாவாக வரப்போறது கிடையாது. எவ்வளோ அவனை இன்சல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்சல்ட் பண்ணுவோம். அப்படியே சவுல் பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி அவன் என்ன பண்ணான்? அப்சலோமை சப்போர்ட் பண்றதா நினைத்து கொண்டு தாவீதை அப்படி தூற்றினதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து தாவீது உள்ள வரான். ஆனப்படினாலே இந்த சீமையை வரார். எப்படி மனுஷன் வந்து மாறுகிறான், அதிகாரத்தை காணும்போது எப்படி மனுஷன் மாறுகிறான் அப்படின்றதுக்கு இந்த சீமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம். சீமையை தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனுடைய பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். யாரு? சீமையை நம்ம எப்படி பார்த்திருப்போம்? தாவீதை திட்டிகிட்டே போகும்போது வயசான ஒரு தாத்தா சும்மா ஏதோ உளறிட்டு போறாரு அப்படிதான் பார்த்திருப்போம். ஆனா சீமையை வந்து ஒரு சாதாரண ஆளா வந்து இந்த இடத்துல இல்ல, ஒரு பெரிய லீடரா அந்த பென்யமீன் கோத்திரம் அவனுக்கு பின்பாக நிற்கிற ஒரு மனுஷனாக அவன் நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம். சவுலின் வீட்டு வேலைக்காரன் ஆகிய சீபா வந்து ஒரு பெரிய வேலைக்காரன் அப்படி பார்க்குறமே ஒழிய அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்பட்டான்? ஒரு உதாரத்துவம் உள்ள ஒரு ஒரு மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் யோசேப்பு வந்து ஒரு வேலைக்காரன் தான். ஆனால் வந்து எப்படி காணப்பட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆளாக காணப்பட்டான். மொர்தெகாய் ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் செகண்ட் இன் சார்ஜ். அது மாதிரி யோசேப்பு வந்து செகண்ட் இன் சார்ஜ், ஆனால் வேலைக்காரன் தான். அதே மாதிரி நெகேமியா வந்து ஒரு வேலைக்காரன் தான். என்ன பானை பாத்திரக்க என்னது கொடுப்பான்? கப்பேரர் இல்லை, கப்பேரர். ஆமாம். ஆனால் கப்பேரர்னா ராஜாவுக்கு டீ காப்பி ஊற்றி கொடுக்குறவங்க மாதிரி அப்படிதான் நமக்கு. ஆனால் அவன் ஒரு பெரிய ஒரு கவர்னராக வந்து பார்த்தீங்கன்னா ஜூடேயா மேலே ஒரு பெரிய கவர்னராக நியமிக்கப்பட்டவன். அந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வருகிறதான இடம் கிடையாது. அவனுக்கு கீழே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்படி ராஜா பக்கத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போ நெகேமியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி தான் பார்ப்போம், காப்பி ஊற்றி இப்படி ராஜாவுக்கு கொடுக்குற ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அப்படி அல்ல. சரி, இங்கே வருவோம். அதே போல் இந்த சீமேயி அப்படின்றதோட பார்த்தோன்னே நம்ம வாசிக்கும் போது அவனுடைய கேரக்டர் நம்ம வேறு மாதிரி என்ன பண்ணுவோம்? ஏன்னா இப்போ நம்மளை ஸ்கிட் போட விட்டா அப்படி தான் போடுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். சீமேயி வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாதுன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அவனுடைய பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடைய கூட அவனோடு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். ஏன்னா ராஜாவை கூப்பிட்டு வர்றதுக்கு. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்போது கேராவின் குமாரனாகிய சீமையை யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதிலே வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். இப்படி ஒருத்தன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இவனை என்ன ட்ரீட் பண்ணுவோம்? இல்லை இவனை குறித்து என்ன நினைப்போம்? நான் வந்து தாழ்த்தப்பட்டு இருக்கும்போது அப்போ என் கூட நிற்கலை. இன்னைக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் கர்த்தர் என்னை உயர்த்தின போது என் காலில் வந்து விழுற அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது கூட இருக்கிற மனுஷன் யோசிக்கிறான். அவன் சொல்றான், அப்போது செருயாவின் குமாரன் ஆகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். இது அவனுடைய பக்கம் நியாயம். கரெக்ட் இல்லை? அவனுடைய பக்கம் நியாயம்.
அதற்கு ஏன்னா அவன் வந்து ஒரு மிலிட்ரி ஜெனரல், அவன் வந்து என்னதான் பண்ணுவான், ராஜாவுக்கு விரோதமா, அதுவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமா பேசின அப்படின்னாலும் இவன் சாகணும். அது அவனுடைய பக்கத்தினுடைய நியாயம், தாவீதினுடைய பக்கம் நியாயம். அதற்கு தாவீது, சிரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலின் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். இதுதான் தாவீது. அப்போ தாவீதினுடைய பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ஏன் அவ்வளோ ஆச்சரியமாய் காணப்படுதுன்னு சொன்னால், ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஒரு நிழல் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கேரக்டருடைய ஒரு பக்கத்தை முழுமையாக அப்படி பார்க்க முடியாது, ஒரு பக்கத்தை நீங்கள் அப்படி பார்க்க முடியும். அப்போ என்ன நம்ம லேர்ன் பண்ணுறோம் ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இந்த சீமையை வந்து நாம் வந்து மன்னிக்க மாட்டோம், ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் மன்னிக்க முடியும். அப்போ தாவீது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தன்னிடத்துல சரணாகதி அடைந்திருக்கிற, நான் துரோகம் பண்ணேன், நான் தப்பு பண்ணேன் அப்படின்றதான சீமையை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற ஒரு இருதயம் வந்து தாவீதுக்கு காணப்பட்டது. நம்ம அதுதான் செக் பண்ணிக்கணும். சீமையை மாதிரி ஒருத்தன் நம்மளை வந்து அசிங்கமாக பேசிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நாட்கள்லாம் ஆய்ந்திருக்காது, கொஞ்ச நாளில் வந்து காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் அன்னைக்கு தப்பு அப்படின்னா நமக்கு என்னதான் தோணும் அப்படின்னா, நான் அன்னைக்கு சிறுமைப்பட்டு ஓடும்பொழுது என்னை அவ்வளவு தூற்றினாயே, இன்றைக்கு உன்னை கொல்லுகிறதற்கான ராஜ அதிகாரம் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, அது தெரிஞ்சுதானே வந்து காலில் விழுற அப்படின்னு 4 வார்த்தை பேசாமல் இருக்க மாட்டோம். ஆனால் தாவீது ஒன்றுமே பேசலை. அவனுக்கு விரோதமாக எழும்பின தன்னுடைய ஆட்களை அமர்த்தி, நீங்கள் எனக்கு சத்துருக்கு ஆகாதீங்க, அப்படின்னா என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக என்ன பண்ணாதீங்க, நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் மன்னித்து விடுகிறதான அந்த இருதயம் வந்து தாவீதுக்கு காணப்பட்டது. இதுதான் கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு நீங்கள் மன்னிங்க, நீங்கள் அப்படி மன்னிக்கலைன்னா என் பிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து புரிய வேண்டும். சரி, 24 வசனம். ராஜா சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோടെ திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. நம்ம மேவிபோசேத்தை குறித்து ஒரு தவறான ரிப்போர்ட் வந்து தாவீதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிடைச்சது, அந்த சீபா அப்படின்றவனுடைய மூலமாக. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் வந்து மனம் வருந்தி பார்த்தீங்கன்னா இந்த மேவிபோசேத் வந்து அவன் காணப்பட்டான் என்பதுதான் உண்மை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடே கூட வராமல் போனது என்ன? அதாவது நான் இங்கேருந்து ஓடி போகும்போது நீ ஏன் என் கூட வரல, என் பக்கத்துல இல்லை அப்படி கேட்குறான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான், உமது அடியானாகிய நான் முடவனானபடியால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல் இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. இது உண்மைதான் இல்ல, எல்லாரையும் சவுல் வீட்டார் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து கொன்று போட்டிருக்கலாம், அதுக்கு ஏதுவாய் தான் காணப்பட்டார்கள். ஆனாலும் எல்லாரையும் மன்னித்து அவர்களை கனப்படுத்தி தாவீது வந்து நடத்தினான், அதை வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடைய உமது அடியானை வைத்தீர், இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். முன்னாடி ஒரு கட்டளை கொடுத்தான், என்ன அப்படின்னு சொன்னா, மேவிபோசேத்துக்குரியதெல்லாம் வந்து உனக்கு புரியுதுன்னு சீபாக்கு என்ன பண்ண எடுத்து கொடுத்துட்டான்ல, அந்த அந்த எமோஷனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தான். இப்போ விஷயத்தை கேள்விப்பட்ட பின்பு என்ன பண்றான், அதை வந்து 2 பேரும் பிரித்துக்குவாங்க. பெரிய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும், சவுலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், தாவீது வந்து மனமிறங்கி அந்த காரியத்தை சொல்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் சமாதானத்தோடைய தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும், இது பெரிய விஷயம் கிடையாது, அவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்றான். லேயாத்தியனாகிய பர்சிலாவும், இது அதோட ஒரு இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொருத்தன், லேயாத்தியலானிய பர்சிலாவும் ரோகிலிமிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனுடைய கூட யோர்தான் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்று கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகாபெரிய மனுஷனாயிருந்தான். அப்படின்னா ரொம்ப கனம் பெற்றவன் அர்த்தம். மகாபெரிய மனுஷன்னா கனம் பெற்றவன். இப்போ வந்து தாவீதினுடைய அப்பாவுக்கு வச்சு இப்படி வாசிப்போம்ல,
ஈசாய் வந்து பெரிய மனுஷனா இருந்தான் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணம் புரிந்தின அந்த ட்ரைப்ல வந்து பெரிய மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்திலே வைத்து பராமரிப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்றான் தாவீது பர்சிலாவை பார்த்து சொல்றாரு. பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம்? இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதொன்றும் தீதானது இன்னதொன்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நல்லவானபடி அவனுக்கு செய்யும் என்றான். மேபி கிம்காம் வந்து அவனுடைய லீகல் ஹேரா இருக்கலாம், மகனா இருக்கலாம். அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல, பின்னாடி வந்ததுன்னா பார்க்கலாம். அப்போது ராஜா, கிம்காம் என்னோட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடி நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். சரி, இதுல வந்து என்னத்துக்காக இந்த இவனுடைய டீட்டெயில் எல்லாம் வருது? இந்த பர்சிலாவை குறித்து வருது, மேபி போசத்தை குறித்து வருகிறது. சீமையை வந்து மனம் திரும்பி, உண்மையா மனம் திரும்பினானா பயந்து வந்தானா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தா தப்ப விடுறாரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவன் தப்புறான். அடுத்து வந்து மேபி போசேத்து வராரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா பர்சிலா 80 வயசுக்காரரும் ஓடி வர்றாரு. என்ன லேர்ன் பண்றீங்க? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதற்கும் நியாயத்தின் பக்கம் நிற்கிறதற்கும் வயசு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸோ பொசிஷனோ கிடையவே கிடையாது. யார் வராங்க, யார் கூட இருக்கிறாங்க, அப்படிதான் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது எதை தான் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, தன்னை வந்து யார் தான் வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரிசீவ் பண்றதுல வந்து யூதா ஜனங்க வந்து பின்னாடி போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி யூதா ட்ரைப்ல இருந்து வரும். இப்ப எல்லா இஸ்ரவேலர்களும் பாத்தீங்கன்னா அவருடைய மூப்பர்கள்லாம் பேசி ராஜாவை நம்ம திரும்ப கொண்டு வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க கொண்டு வர்றதுக்கு. இப்ப யூதா ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா இதை குறித்து ஒரு உணர்வற்றவர்களாய் காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப வந்து மோசமா, அந்த ட்ரைபுக்கே மோசமா வந்து போய் அது முடியும். மற்றவர்கள் எல்லாம் தாவீதை ரிசீவ் பண்ணும்போது யூதா கோத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ற கோத்திரமாக இருக்க வேண்டும். அப்ப அவர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, மற்றவருக்கு முன்னாடி சிறுமைப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தாவீது அந்த இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு கொடுத்து என்ன பண்ணா அனுப்புறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேவி போசேத்துக்கு வந்து அவன் பாராட்டினதான நன்மை வந்து கொஞ்சம் அல்ல. அப்படி இருக்கும்போது மேவி போசேத்து இதை வந்து நான் எப்படி ரிசீவ் பண்றான் அப்படின்றத தாவீது வந்து பாத்தீங்கன்னா கணக்குல வைக்கிறான், எடுக்கிறான். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சீபா பண்றதான காரியம். இதை வயதானவர் தான், ஆனாலும் இவரால எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர முடியுமெல்லாம் தெரியாது. ஆனா தாவீதினுடைய பக்கம் இருக்கிறார் என்பதை இவர் வந்து பாத்தீங்கன்னா காண்பிக்க வேண்டும். அப்ப நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செயல்களின் மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் உண்மையாக இருதயத்தின் மூலமாகவும் நம்முடைய வயசு அந்தஸ்தெல்லாம் கடந்து நாம தேவனுடைய பக்கம் இருக்கிறோம் என்பதை நாம வெளிப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். ஆண்டவருக்கு தெரியும் நான் எங்க இருந்தாலும், அப்படி அல்ல, நம்ம தேவனுடைய பக்கத்துல இருக்கிறோம் என்பதை நம்முடைய அறிக்கையும் நம்முடைய செயல்களும் காண்பிக்க வேண்டும். இது வந்து ஒரு ராஜாவா இருக்கிறவர் எதிர்பார்க்கிறதான காரியம். அப்ப தாவீது எப்படி எதிர்பார்க்கிறான்? இந்த பூமியில ஒரு சாதாரண ராஜா, அதே போல பரலோகத்தினுடைய தெய்வமாகிய ராஜா நான் உண்டாக்கின ஜனங்கள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், இல்லையா? இப்ப இங்க கீழே வந்து நின்றுட்டார் மகிமையோட அப்படின்னா எல்லாரும் அவர் பக்கம் போயிடுவாங்க. அது ரொம்ப சிம்பிள். ஆனா நாம வேதத்தின்படி அவரை அறிந்திருக்கிற ஜனங்க அவரை காணவில்லை என்றாலும் கூட அவருடைய பக்கத்துல நாம் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதை அவர் என்ன பண்ணுவாரு? பாப்பார், நிச்சயமா கனப்படுத்துவார். அது ஓகே. அப்ப பர்சிலாவை கனப்படுத்துறான். பர்சிலா நாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அப்ப அவனை நான் வந்து கனப்படுத்துவேன் அப்படின்ட்டு தாவீது சொல்லுகிறத நீங்க பாக்குறீங்க. மேவி பேசுவதை வந்து கனப்படுத்துகிறதை பாக்குறோம். காலில் விழுந்ததான சீமையையும் அவன் வந்து தப்பி விட்டு நீ சாவதில்லை என்று ஆணையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, 39. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்த போது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ அவனுடைய இடத்துக்கு அவன் திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோடைய கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலின் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவின் இடத்திற்கு வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து
ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடே கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் யாவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ராஜாட்ட கோச்சிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா உரிமை பாராட்டுறது போலதான், எனக்கு இல்லை அந்த உரிமை கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா? அதை போல இவங்க என்ன பண்றாங்க, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த காரியத்தை குறித்து பேசி ராஜாவை வந்து திரும்பவும் தேசத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்து ராஜாவாக ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினோம். கடைசியில் எங்களுக்கு முன்பாக திருட்டளவா அந்த யூதா ஜனங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அன்பா வந்து ராஜாட்ட கோச்சிக்கிறாங்க. அப்போது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமா? எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதா என்றார்கள். அவங்க கேட்குறாங்க, ராஜா வந்து எங்களுடைய கோத்திரத்து ஆள் தானே அவரு, இப்போ நாங்கள் ராஜாட்ட வந்து வேற ஏதாவது ஃபேவர் வந்து உங்களுக்கு கிடைக்காம எங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும்படியா அப்படி செஞ்சோமா? அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தாங்க வந்து ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு அந்த கோத்திரம் காமிச்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தானே முதல்ல இதை திங்க் பண்ணோம், ஏன் வந்து எங்களுக்கு முன்னாடி யூதா கோத்திரம் வந்து ராஜாவை கூப்பிட்டு வந்துருச்சு பாருங்க, அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எங்க ஆளு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி வர்றதை நம்ம பார்க்குறோம். மனுஷனுடைய இயல்பை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். சரி, ஆனா உண்மையான மனுஷர்கள் யாரு? உண்மையாலும் தாவீது அங்கிருந்து விரட்டப்பட்ட போது அழுதுட்டே ஓடுறான்ல, அந்த நேரத்துல யாரு கூட இருக்காங்களோ அவங்கதான் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஆனா எல்லாரையும் தாவீது வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா இருக்கிற அப்படின்னாலே யார் யாரெல்லாம் வந்து தன்னோடு கூட அதுக்கப்புறம் இணைத்துக் கொள்கிறார்களோ அத்தனை பேரையும் அரவணைத்துக் கொள்ளுகிறான். சரி, 43. இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு, பின்னை ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. அன்பா சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாம் நம்ம கூடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இவரை வந்து ரொம்ப வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்றது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆள், எங்க ஊர் தெரியுமா இவர் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் சும்மா வந்து தன்னுடைய அந்த அன்பை வந்து காண்பித்துக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தாவீது மேல அன்பை என்ன பண்றாங்க, பொழியிறாங்க. தங்களுடைய உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பாராட்டுகிறார்கள். தாவீதுக்கு இதெல்லாம் கேட்டு தாவீது ஒன்று இதுக்கெல்லாம் பதிலெலாம் சொல்லலை. தாவீது உள்ளுக்குள்ளார சிரிச்சிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பார். கர்த்தர் என்னை வந்து பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்தி அனுப்பினார், ஆனால் தேவனுடைய கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்து, அவன் சொன்னான் இல்லையா, கர்த்தர் இந்த சிறுமியை பார்த்து என்ன பண்ணுவார், நினைவு கூறுவார் அப்படின்னு சீமையை வந்து தூட்டி கொண்டே வரும்போது சொன்னான் அல்லவா, அப்படியாய் கர்த்தர் திரும்பவும் அவன் என்ன பண்றாரு, அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தபடினாலே திரும்பவும் அவன் எழுந்தான். அப்போ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒன்றுமே கமெண்ட்டே தாவீது வந்து ஒன்றுமே கொடுக்கல. ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு?